ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களோடு கூட பேசும்படியாய், அவருடைய வார்த்தையினால கர்த்தர் உங்களை பலப்படுத்தி சுத்திகரித்து, அவருடைய வார்த்தையின் ஜலத்தினால் கர்த்தர் உங்களை கழுவி தூய்மைப்படுத்தி கட்டுகளை உடைத்து சுகத்தை ஆண்டவர் அவரே பரிகாரியா உங்களுக்கு தந்து யெகோவா ராஃபா தாமே இந்த நாளில் இறங்கி வந்து அவருடைய அன்பை உங்கள் மேலே பொழியும்படியாக. தேங்க்யூ ஃபாதர், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. அப்படியே கண்களை மூடுங்க. சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சொல்றது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி உள்ளேன். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கும் பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. வாய்களை திறந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, கர்த்தரின் முன்பாக இருக்கும் பொழுது, கர்த்தரின் முன்பாக இருக்கும் பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. செங்கடலுக்கு முன்பாக திரள் கூட்டம் நின்று அவர்கள் சோர்ந்து போய் கூக்குரலோடு கூட இருந்த வேளையிலும் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றா, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உன் கோலை நீட்டி முன்னாடி போன்று சொல்லுகிறா. ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசே கர்த்தரை முன்பாக அந்த செங்கடலுக்கு முன்பாக வைத்ததுனால அவர்கள் அசைக்கப்படுவதில்லை, அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. உங்களுடைய குடும்பம் அசைக்கப்படுவதில்லை. தேங்க்யூ ஃபாதர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தில் உங்களுடைய பிரச்சனை இல்லைனா, நீங்க இல்லைனா இந்த கூட்டம் வெறுமை ஆண்டவரே. நீங்க இறங்கி வராவிட்டால் ஆண்டவரே இந்த கூட்டம் வெறுமை ஆண்டவரே. நாங்கள் வந்திருப்பது வெறுமை ஆகிவிடும் ஆண்டவரே. உம்மை அழைக்கிறோம், உம்முடைய பிரசனத்தை அழைக்கிறோம். நீங்க இறங்கி வாங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. இயேசு எங்கள் நடுவில் உலாவி வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறது போல, ஆண்டவரே அந்த குத்து வழக்குகளுக்குள்ளாக உலாவி வருகிற தேவன் இன்றைக்கு எங்க மத்தியில உலாவி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையை நீர் பார்த்து ஆண்டவரே, உள்ளன் கையில கத்து நீங்களை வரைந்து ஆண்டவரே பேர் சொல்லி நீர் எங்களை அழைத்து ஆண்டவரே இந்த ஸ்தலத்திற்கு நீரை அழைத்து வந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காமா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய பிரசனத்தை வரவேற்போமாக. வாரும் தூய, உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி, அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக ஆவி ஆத்மா சரத்தை ஒப்பு கொடுத்து, இந்த நாள் வரைக்கும் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததோ இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையை தலை கீழாக மாற்ற என் தேவனால முடியும். உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறவர் இதோ நம்ம மத்தியில பிரசன்னமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல சொல்லுவாங்க இது என்னுடைய தலை எழுத்து, இது என்னுடைய விதின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், இயேசுவுடைய நாமத்தில் உங்களுடைய விதியை என் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலையை என் ஆண்டவர் மாற்ற முடியும். உங்களுடைய வியாதியை என் ஆண்டவர் மாற்ற முடியும். உங்களுடைய வியாதி படுக்கையை ஹல்லேலூயா சமாதான படுக்கையாக என் ஆண்டவர் மாற்ற முடியும். விசுவாசித்தீங்கன்னா கரங்களை தட்டி ட்ரம்ஸ் கொஞ்சம் ஹெவியா வேணும். ஓ ரோஷா கலவரபோ, ஓ சந்தன கலவரபோ, ஏலரே துரோ ஃபாமா ஷி கலவரபோ, ஓ ரோஷி கலவரபோ. பரிசுத்த ஆவியானவருடைய காற்று உங்களுடைய வாழ்க்கையில் மேல வீசும் பொழுது ஒரு மாற்றம், ஒரு மாற்றம், ஒரு மாற்றம், ஒரு மாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் வெறுமையாக ஒழுங்கின்மையாக இருளாக இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். அப்பொழுது இந்த பூமி ஆண்டவர் மாற்றினாராக, வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினாராக, இருளை ஆண்டவர் அகற்றி போட்டாராக. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில வீசும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார், ஜெயத்தை கட்டளிடுவாராக. சக்கலவரவோ, ஓரோ சக்கலவரவோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே
சேர்ந்து சொல்லுவோமா? அக்கினியும் நீரே, நீரே பெருமழை போலவே ஆவியை ஊற்றும் பாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இன்றைக்கு ஒரு கூட்டத்தை நடத்தணும், ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் வராரு, அதுக்காக ஒரு கூட்டத்தை நடத்துறாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஹல்லேலூயா, இதை அவர் உண்டு பண்ணினா, கர்த்தர் அவர் அழைச்சு வந்த ஊழியக்காரரை, கர்த்தர் உங்களை அவர் பேர் சொல்லி அழைத்து இந்த சபையில் அவர் அமர்த்த பண்ணி இந்த ஆலயத்தில் கர்த்தர் அவரே உங்களை அவர் கொண்டு வந்து உங்களை ஹல்லேலூயா அவரை துதிக்க வச்சு ஆராதனை செய்ய வைத்து ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவருடைய பிரசனம், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஹல்லேலூயா உங்களுக்குள்ளாக இன்றைக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறது. ஹல்லேலூயா, நீங்க வந்த வண்ணமாக திருப்பி போக போறது அல்ல, நீங்க வந்தமாக நீங்க வெறுமையாக திருப்பி போக போறது அல்ல. ஓ ஷாத்தாரா பாப்பா கலவரவோ, ஓ ரோஷா கலவரவோ, ஒரு ஷக்கண்டன துர்ரோ பாப்பா கலவரவோ, ஒரு ஷக்கலர துர்ரோ பாப்பா கலவரவோ, ஒரு ஷக்கலவரவா. எங்க ஒருத்தர் வந்திருக்கிறீங்க, என் வாழ்க்கை அவ்வளவுதான், வெறுமை, ஆண்டவர் நான் கைவிட்டுட்டாரு, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், முடியல, இன்றைக்கு தான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இது யாருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த நபரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு தான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கைவிட்டாங்க, சபைக்கு வந்த ஆண்டவனை கைவிட்டுட்டான்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், முடியல, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, நீங்க நம்பினீங்கன்னா தேவனுடைய மகிமை நீங்க காண போறீங்கன்னு சொல்றார். ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, நல்ல கைகளை உயர்த்தி சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் நல்ல வாய் இருக்கிறவங்க எல்லா வாயை திறந்து கைகளை உயர்த்தி சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். காது கேட்கல, சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசம் இயேசு உன்னும் உயிரோடு கூட இருக்கிறார்? அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. வாசிப்பா வாசிப்பா, நல்ல வேகமா வாசி. ட்ரம் 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 ட்ரம்மர் நல்லா வாசிங்க, வேகமா வேகமே. சரி, ஒரு சில பாடலை பாடி நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? கவனிங்க, நம்ம ஆராதிக்கும் போது தேவன் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? நாம் துதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிகளா இந்த இரவு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆராதிக்கும் போது கர்த்தர் தடைகளை உடைப்பார். ஆராதிக்கும் போது பிசாசு விலகி ஓடி போகும். ஆராதிக்கும் போது அற்புதம் நடைபெறும். அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைகளை கைகளை உயர்த்தி சத்தமாய் நீங்க சொல்ற ஆமென். ஒரு சில பேர் வாயை திறக்க மாட்டீங்க, நல்ல வாயை திறந்து சத்தமா அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, பெண்கள் எல்லாரும் அலையிலே சொல்லுங்க பாப்போம் சத்தமா. ஆண்கள் எல்லாரும் சத்தமா அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் கேட்கல, என்ன பெண்கள் தான் ஜெயிச்சாங்க போலுங்க. பெண்கள் எல்லாம் சத்தமா அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஒன்னா சத்தமா இதாவது சத்தமா உங்களோட எங்க ஊர் இதுவரை நல்லா சொல்லுவாங்க. ஒன்னு சத்தமா சொல்லுங்க, 1 2 3 சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்கள் எல்லாம் ஆண்கள் நினைக்கிறோம், இப்பெல்லாம் எல்லாம் மாறி போச்சு, எது ஆண் எது பெண்ணு தெரிய மாட்டேது. ஆண்கள் நினைக்கிறவங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் ஆண்டவர் உண்மையோடு ஆராதிக்கிற பிள்ளைகள் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாஸ்டர் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்தேன். வாசிப்போமா? அது 2-4 கொடுங்க. தேங்க்யூ லார்ட். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்தேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்தேன், மதிலை தாண்டிடு ஐயா ஐயா சோஸ்திரம் இசையா
சோஸ்திரம் இசையா சோஸ்திரம். எனது விளக்கு சொல்லுவோம். எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஐயா சோஸ்திரம். சத்தமா சொல்லுவோம். ஐயா சோஸ்திரம் இசையா. ஓகே, ஐயா சோத்திரம் சொல்லுவோம். எல்லாரும் கை உயர்த்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஓகேங்க, எல்லாரும் வர்ஷிப் பண்ணணும், எல்லாரும் ஆராதிக்கணும். அப்பதான் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஐயா கொஞ்சம் நல்லா 2 4 இல்ல 2 4 ரன்னிங் பீட் ரன்னிங் கொடுங்க. ஓகே 1 2 3 கோ. எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஐயா சோஸ்திரம் இசையா. பேஸ் பேஸ் அட அட அட. ஐயா சோஸ்திரம் இசையா சோஸ்திரம். மான்களை போல ஓட செய்தீர். சொல்லுவோம். உயர அமர செய்தீர், உயர கைகளை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். ஐயா சோஸ்திரம் இசையா. ஐயா ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம்னா மியூசிக் இல்ல கோட் மட்டும் கொடுங்க. நல்ல கை தட்ட போறோம். எத்தனை ஆமென் சொல்லுவார்கள். ஓகே, நல்ல கை தட்டி பாட போறோம். என் கூட சேர்ந்து எல்லாரும் 1 2 3 கோ. எனது விளக்கு, எனது விளக்கு இருளை ஒளியாக்கினீர். சொல்லுங்க. எனது விளக்கு, எனது விளக்கு. ஐயா அந்த பேஸ் மட்டும் கொடு. டும் 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 டும். இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். சொல்லுங்க. மண்களை போல, மண்களை போல என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஐயா சோஸ்திரம் இசையா சோஸ்திரம். ஐயா சோஸ்திரம் இசையா சோஸ்திரம். ஐயா சோஸ்திரம் இசையா. இசையா சோஸ்திரம். ஹோ 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 ஹோ. ஹalleluya hallelujah hallelujah. பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை நீக்கவை பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை நீக்கவை பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. எல்லாரும் கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தார். சொல்லுங்க. இயேசுவே எந்த இயேசுவே எந்த சொல்லுங்க. எந்த இயேசுவே எங்கள் சொல்லுங்க. இயேசுவே சக்கு சக்கு தக்கு சக்கு. எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே. சொல்லுங்க. தாய் உன்னை மறந்தாலும், தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும்,
உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க, தங்கத்தை கேட்கவில்லை சொல்லுங்க பாப்போம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை எதை கேட்டார்? உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி. Come on, எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே. ஹalleluya. கடைசியா முடிக்க போறேன், கவனிங்க. எந்தன் இயேசுவேன்னு சொல்லி நல்ல சத்தமா கையை உயர்த்தி. இயேசு எங்க இருக்கிறார்? நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிறார். அப்படி இயேசு உங்களுக்குள்ள இருந்தா நல்ல உற்சாகமா சொல்லுங்க, எந்தன் இயேசு எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த இடத்துல இயேசு சொந்தம் நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா தெரியலையே. எத்தனை பேருக்கு இயேசு மட்டும் தான் சொந்தம் நினைக்கிறீங்க? எனக்கு ரஜினிகாந்த் சொந்தம் இல்ல, எனக்கு விஜய் சொந்தம் இல்ல, எனக்கு யாரோ மாமா பாட்ட மூட்டை சொந்தம் இல்ல. என்னுடைய சொந்தம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற மட்டும் கைகளை உயர்த்தி ஹalleluya சத்தமாய் சொல்லுவோம். 1 2 3. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை சொல்லுங்க சொல்லுங்க. நான் செய்யற மாதிரி செய்யுங்க, நான் செய்யற மாதிரி செய்யுங்க பாபா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை எது கேட்கல, கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை எல்லாரும் என்ன சொல்லுங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே. இயேசுவே. ஹalleluya ஹalleluya. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன ஒரு பாட்டுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? அப்ப எல்லாம் ஒரு எழும்புவோமா? பாஸ் நல்லா வர்ஷிப் பண்ணாரு. அந்த உற்சாகத்தோட நாங்க தொடர்ந்து ஒரு பாடல்களை படிக்க போறோம். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் நிக்கிறீங்க. அப்ப நான் நினைக்கிறேன் காலெல்லாம் நல்லா இதா இருக்கும். அப்ப நாங்க எல்லாரும் ஜம்ப் பண்ண போறோம் இன்னைக்கு. ஹalleluya. இன்னைக்கு நாங்க ஒரு எதிர்பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு. ஹalleluya. ஆண்டவர் இன்னைக்கு பெரிய காரியங்கள் செய்ய போறோம் இந்த மத்தியில. ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கைகள் ஊத்தி சொல்லுவோம் ஹalleluya. நான் இங்க இந்தியாவுக்கு முதல் தடவை வந்திருக்கேன். அப்ப எனக்கு இந்த பஞ்சாபி ஹalleluyaன்னு நல்லா பிடிச்சிருக்கு. அது எனக்கு விருப்பம் இந்த சபையில இருக்க சேரத்துக்கு. அது எப்படின்னா ஹalleluya. ஓகே, அது நான் 1 2 3 சொல்லிக்க நாங்க எல்லாம் சேர்த்து சொல்ல போறோம். ஆமென். 1 2 3 ஹalleluya. ஆமென். அவருடைய கிருபை மேலான கிருபை. ஹalleluya. ஆமென். நாங்க நிக்கிறது நிர்மூலமானது அவர் சுத்த கிருபை. ஹalleluya. நாங்க அந்த பாடலை படிக்க போறோம் சேர்ந்து. கிருபை மேலானது. 1 2 3 4. கைகள் தட்டி உற்சாகமா எல்லாம் சேர்ந்து. ஓ உற்சாகமா வாலிப பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து. 1 2 3 4. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலான சொல்லுவோமா? ஒரு கிருபை, கிருபை மேலானது. எஸ் லார்ட். ஓ கிருபை மேலானது. எஸ் ஜீசஸ். கிருபை மேலானது, கிருபை மேலானது. ஜீவனின் பார்க்கிலும், ஜீவனின் பார்க்கிலும் சொல்லுங்க. கிருபை மேலானது. எஸ்
என் வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே. ஓ Lord Jesus, ஜீவனின் பார்க்கிலும் சொல்லுவோமா உற்சாகமா கிருபை. ஓ ரமஷந்தல பாபாபோ. ஓ கிருபை மேலால் கிருபை எல்லாம் உற்சாகமா கிருபை. Come on people. Oh கிருபை பிள்ளைகளா come. Oh கிருபை மேலானதே. Yes Jesus. கிருபை மேலானதே. Oh stop. ஜம்ப் பண்ணு. நாங்க ஆண்டவரை துதிக்கிறோம். ஹalleluya. நீங்க என்னைய துதிக்கல, நாங்க இயேசுவை துதிக்க வந்திருக்கோம். ஹalleluya. இயேசு இன்றைக்கு இறங்கி வரும்பொழுது நாங்க அவரை துதிக்கும் பொழுது உற்சாகமா நாங்க நடனமாடி ஜம்ப் பண்ணி துதிக்கும் போது சந்தோஷப்படுவார். ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால 7 நாட்கள் ஜம்ப் பண்ணி பசங்கள் எல்லாம் ஒரு ஜம்ப் பண்ணி துதிக்க ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஹalleluya. ஓகே ரெடியா? ஓ கிருபை மேலானதே. ஓ கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. அடுத்த படி ஜம்ப் பண்ணணும். கிருபை மேலான 1 2 3 4 கிருபை. Yes hallelujah. ஓ கிருபை மேலான. Yes அப்படிதான். கிருபை மேலானதே. Yes கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே. ஜீசஸ் என் கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபை. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே. என் கால்கள் இடராமல் சொல்வோம் என்னை காத்ததும் கிருபை. கிருபை மேலா. Yes Jesus. கிருபை மேலா. அது மேலான கிருபை இயேசுவே. கிருபை. ஓ ரமந்தல மஷகலபோ. கிருபை மேலான். ஓ பலவீன நேரங்கள். Yes Jesus. கிருபை என் பலனானதே. சோர்வுற்ற வேளைகளில் கிருபை என் பலனா. ஓ ரமஷந்தலபோ. சொல்லுவோம் கிருபை என் பலனானதே. சோர்வுற்ற வேளைகளில் கிருபை. ஓ ரமஷந்தலபோ. கிருபை மேலா. ஓ ரிகந்தலபோ. Fire Jesus. Yes. Oh glory. கிருபை மேலானதே. கிருபை. எல்லாம் சேர்ந்து கிருபை. Oh கிருபை. Yes. Oh glory in the name of Jesus. Oh இந்த இடம் அசைவாடும்படியாக ஆண்டவரே உம்முடைய தேவாவியானவரே இயேசுப்பா. ஓ ரிமமமமா. கிருபை மேலான சொல்லுவோமா மேலான கிருபை. மேலான கிருபை அது மாறாத கிருபை. சொல்லுவோமா மேலான கிருபை. ஓ அது மாறாத. நான் மேலா சொல்லி நீங்க மேலா சொல்லணும். மேலான கிருபை அது மாறாத கிருபை. மேலான கிருபை. ஓ ரமஷத் அது மாறாத கிருபை. கிருபை மேலானது. யஷமந்தல பரபோ. ஓ ரமந்தல மஷிகந்தல பரபசே. ஓ ரிமமமோ. கிருபை மேலானது. கிருபை மேலா. ஷமந்தல பரப. ஆமாண்டவரே உம்முடைய கிருபையானவரை தாங்குற இயேசுப்பா. ரிமந்தல மஷகந்தல பரபோ. கிருபை மேலே. இன்னொரு முறை கிருபை. கிருபை மேலானது. Yes Jesus. We worship you Father. நான் உயர்த்துகிறோம் இயேசுப்பா. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கைகளை தட்டி ஆண்டவரே துதிப்போமா. Yes we thank you Lord. We worship you Father. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. We worship you Father. Hallelujah. Worship you Jesus. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுப்பா. ஓ ரிமந்தல மஷகந்தல பபபோ. Yes Jesus. Hallelujah. Oh ramama shandala balabalo. Jesus நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் என் கண்களை மூடி நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா.
Thank you, Jesus. Oh, Rama Shandala Barabara. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீங்க எங்களுக்கு போதுமான தேவனே ஆண்டவரே. ஏசுப்பா நீங்க இல்லாம எங்களுக்கு வேற யார் உண்டு ஆண்டவரே? கல்லோ மரமோ இல்ல ஏவன நீங்க ஜீவிக்குள்ள தேவன் ஆண்டவரே. ஓ ரிமந்தல மஷகந்தல பரபபபோ. ஓ ரமமம ஷந்தல பரபபபப. நீங்க எந்த கஷ்டத்தோட இந்த துக்கத்தோட எந்த வியாதிக்கும் இந்த நாளில் வந்தாலும் ஒரு விசுவாசத்தை தேவன் நோக்கி பாருங்க ஆண்டவரே. எண்டிலிருந்து கஷ்டம் இல்ல ஆண்டவரே, எண்டிலிருந்து துக்கம் இல்ல ஆண்டவரே, எண்டிலிருந்து ஆன வியாதி இல்ல இயேசுவின் நாமத்திலே ஒரு அக்கினி ஆண்டவரே இந்த நாள் ஊற்றப்படுவதுன்னு ஜெபிங்க. உங்களுடைய இதயத்தை திறங்க. ஆண்டவர் இன்னைக்கு பெரிய அற்புதம் செய்வாரு. ஓ ரமந்தலம ஷகலபபோ இயேசுவலம ஷந்தலபபபபபசே. ஓ மக்கினண்டி இயேசப்பா நீ சொன்னால் போதும் சேவன் ஆண்டவரே, நீ காட்டும்படியில் நடப்பேன் ஆண்டவரே. ஓ ரம ஷந்தலபபபபப ஓ ரம ஷந்தலபபபபபமசோ. ஆராதனை இயேசப்பா. ஓ எல்லாரும் கண்கள் மூடி கைகளை தூக்கி ஷமந்தலமமமசோ. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை. ஓ ரமஷந்தலபரபபோ. எல்லாரும் கையில் வச்சலுமா. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. அமமஷலபப. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காற்றும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காற்று. ஒரு தீர்மானம் எடுப்போமா இந்த நாளில் இயேசப்பா. நாங்க இங்க வந்திருக்கோம் உம்மை ஆராதிக்க இயேசப்பா. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ரமஷே இயேசுவுக்கே. ஓ ரமமமஷா. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காற்றும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடல் மீது, கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்லை கவலை. காட்டைய கடலையும் அடர்த்திய உன் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு இல்லை கவலை. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ரமஷே. ஆராதனை இயேசுவுக்கே. Thank you Jesus. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீ சொன்னால். ஆமாண்டவரே நாங்க நடந்த பாதைகள் போதும் ஏசப்பா. ஓ ரிமந்தலமா ஷகலபப. உம்முடைய பாதத்தில் எங்க நடக்கும்படியாக ஏசப்பா. ஒரு விசை கத்தாவே உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய துடக்கத்தை தந்த அன்பு ஆண்டவரே, துடக்கல தந்த நிரப்பு ஆண்டவரே, துடக்கல தந்த ஆவி ஊற்றும்படியாக ஏசப்பா. ஓ ரம ஷந்தலபபபப. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஷந்தலமா ரகலவோ. ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. Thank you Jesus.
ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் எஸ் ஆமா ஆண்டவரே. ஒரு ஜெபத்தா சொல்லுவோமா? ஜீசஸ் முழு உள்ளத்தோட சொல்லுங்க. இன்னொரு முறை. நீ சொன்னால் போதும். எஸ் ஜீசஸ். கோரமஷந்தலா பலபரபல மண்டலோ போபோ. அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும். Thank you Jesus. என் அன்பு இயேசுவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus. Hallelujah. 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 Amen. Thank you Jesus. உலகத்தை கலக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். எல்லாம் தயவு செய்து இப்படி வரீங்களா? 3 பேர் இப்படி தயவு செய்து இப்படி வரீங்களா? ஹல்லேலூயா. 3 பேர் தயவு செய்து இப்படி வரீங்களா? பிரைஸ் லார்ட். ஆமாம், இவங்க 2 பேரும் மேற்கிலிருந்து வந்திருக்காங்க. இவர் கிழக்கிலிருந்து வந்திருக்கார். நாமெல்லாம் வடக்கே இருந்தோம் தெற்கே இருந்தோம் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. கிழக்கு மேற்கு வடக்கு வடக்கு தெற்கு. ஹல்லேலூயா. ஆக எல்லா திசைகளும் இந்த நாளிலே இந்த சுகஜீவ தேவ சபையிலே சங்கமித்து விட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் நம்முடைய பிரதர் பாலாம்பி எவ்வளோ பேருக்கு தெரியும்? அவர் ஏற்கனவே வந்து கலக்கிட்டு போயிட்டார், திரும்பவும் கலக்கிறதுக்கு வர போகிறார். இது எல்லாமே அதாவது கலக்கல்காரர்கள் என்று இவர்களை நான் சொல்லலாம். ஹல்லேலூயா. அவ்வளவு பேர்களும் கலக்கல்காரர்கள். எவ்வளவோ கலப்படக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மத்தியிலே கலக்கல்காரர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எல்லாம் இளம் வாலிபர்கள் பாருங்க. வாலிப வயதில் அவங்க செய்யக்கூடிய ஊழியத்தை பார்த்தீங்களா? வாலிப வயதில் ஒருத்தர் இருக்கிறது மலேசியா, ஆனால் உலகம் பூரா போய் கலக்கிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் என் அன்பு மகன் ஜெய்சன். ஹல்லேலூயா. இங்கே அருமையான மகன். ஹல்லேலூயா. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? இங்கே மட்டும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்திருந்தா இன்றைக்கே ஒரு 1/2 டஜன் சினிமா படத்துக்கு ஒரு புக் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர் ஒதுக்குறீங்க ஆமான்னு சொல்லிட்டு? ஆமாம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எங்களை எல்லாம் இவர்கள் நாங்கள் அங்கே ஜெர்மன் தேசத்திற்கு சென்ற பொழுது அவர்களுடைய அழைப்பில் பேரில் சென்றோம். அவ்வளவு அன்பாக எங்களை அழைத்தார்கள். பாருங்க, அங்கே இந்த அன்பு மகன் கடந்த முறை திருமணமாகி தன் துணையோடு இங்கே வந்திருந்தார். ஹல்லேலூயா. அதன் பிறகு அப்பொழுது திருமணமான புதிதிலே வந்தார். இப்பொழுது நான் அப்பயே இவருக்கு ஜெபிச்சு அடுத்த முறை வரும்போது குழந்தையோடு வரணுன்னு. இவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டார். நம்ம ஜெபத்தில் தப்பு கிடையாது. இவர் கொஞ்சம் லேட் பண்ணி அங்கே குழந்தை ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹல்லேலூயா. அங்கே குழந்தை ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் 2 மாதத்தில் டெலிவரி. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், எப்பொழுதும் அமைதியாக இருப்பார். மைக்கை கொடுத்துற பிறகு தான் அவருடைய அந்த துள்ளல், அவருடைய அந்த வல்லமை, அந்த வேக கர்த்தர் கொடுத்த வல்லமை எல்லாமே மைக்கை கொடுத்தா தான் வெளியே வரும். ஹல்லேலூயா. ஆக இந்த அன்பு மகன் மிகவும் நம் குடும்பத்தின் மீது, நம்முடைய சபையின் மீது, உங்கள் யாவர் மீது, என் மீது, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும், அருமை மகன் பிஜிஎஸ் பரத்ராமி எல்லோர் மீதும் மிக அதிக அன்பு. அங்கே நாங்கள் போயிருக்கும்போது பாருங்கள், அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. அவங்க வீட்டு பக்கத்துலேயே அந்த ஹோட்டலே எங்களுக்கு, அந்த ரூமே எங்களுக்கு போதுமானது. ஆனால்
தினேஷ் எவ்வளோ பெரிய ஹோட்டல் புக் பண்ணி வச்சுருந்தா தெரியுமா? நம்ம ஊரில் இங்கே வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள ஐடிசி கிராண்டு, அந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு ரூம் புக் பண்ணி என்ன சாப்பாடு அந்த ஹோட்டலில். காலையில் நாங்கள் 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடுவோம், போயிட்டு 10 மணிக்கு தான் வெளியே வருவோம். அவ்வளவு ஐட்டம் ஒன்று கூட விட மாட்டோம். நாங்கள் முட்டைன்னா பாயில்டுக்கும் சாப்பிடுவோம், ஆம்லேட் போட சொல்லியும் சாப்பிடுவோம், ஆஃப் பாயிலுக்கும் சாப்பிடுவோம், இன்னும் வேறு ஏதாவது வாத்து முட்டை இருந்தாலும் சாப்பிடுவோம், என்னென்னமோ வான்கோழி முட்டை இருந்தாலும் சாப்பிடுவோம். அவ்வளோ ஐட்டம் அங்கே வச்சுருந்தாங்க. எழுந்திருக்கவே மாட்டேன்ட்டோம். ஹல்லேலூயா. அந்த அவ்வளோ காஸ்ட்லியான ஹோட்டலு. அது பணம் அங்கே முக்கியம் இல்லை, பணத்தை தான் நான் சொல்லலை. அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஹோட்டலில் தன்னுடைய அங்களை தங்க வைக்கணும்னு நினச்சாரு பாருங்க. அதுதாங்க அன்பின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. கடந்த முறை வரும்போதே சொல்லியிருந்தோம், ஐயா அங்கே போயிருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், நீங்கள் வந்து ஊழியம் பண்ணணும். ஏன்னா இளம் வயது அந்த வாலிப பிள்ளைகளுக்கு உங்களை மாதிரி ஊழியக்காரங்க தேவையா, வந்து ஊழியம் பண்ணணும்னு கேட்ட உடனே மறுக்கவே இல்லை. டேட் சொல்லுங்க அங்கிள். நான் வந்து இப்படி ஏப்ரல் 4, 5, 6 அப்படின்னு சும்மா அப்படி குத்து மதிப்பாக சொன்னேன். ஓகே அங்கிள்னாரு. பாருங்கள், சொல்லி கிட்டத்தட்ட 9 மாதம் ஆகுது. 9 மாதம் 9 நாட்கள் போல் உருண்டோடி இன்று இந்த மேடையை இவர்கள் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்ட்ரியா, ஹல்லேலூயா. எல்லாம் அவங்க சபையில் மேடையில் நின்று இவங்கெல்லாம் சேர்ந்து பாடும்போது இந்த யூத் பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு இசைக்கருவியை வைத்துக்கொண்டு, எல்லாமே இசைக்கலைஞர்கள், சும்மா கிடையாது, எல்லாமே. ஏன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 டஜன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பார், இவர் ஒரு 1/2 டஜன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பார். அதே மாதிரி நம்ம ஜெய்சன், ஆண்ட்ரியா வந்து கூட இருந்து எங்கேயா போயிட்ட கை நீட்டுற பின்னாடியே போயிட்டுருக்கு. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அங்கே இவர்களெல்லாம் அந்த யூத்து, ஜெர்மனியை கலக்கக்கூடிய இந்த யூத்துகள் இன்று சென்னையை கலக்க வந்திருக்கின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமாம், இவர் மலேசியாவை கலக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜெய்சன் இன்று மெட்ராஸை கலக்க அங்கிருந்து வந்து விட்டார். ஹல்லேலூயா. எப்படியா முன்னாடியும் இவ்வளோ முடி, பின்னாடியும் இவ்வளோ முடி. ஹல்லேலூயா. உண்மையில் நான் மட்டும் ஊழியக்காரனாக இல்லாமல் இருந்தா உங்களுக்கு 9 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு பின்னாடி கூந்தல் அப்படியே எப்படியா அந்த மாதிரி உங்களை பார்த்தா எனக்கு துள்ளணும் போல இருக்க. ஹல்லேலூயா. நான் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்பா எல்லாரும் வாங்க. அருமை நம்முடைய இன்று சிறப்பு 3 நாட்கள் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் இவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. 3 நாட்கள் இந்த 3 பிள்ளைகளும் 3 நாட்களும் அற்புதமான ஊழியத்தை இங்கே செய்ய போகிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு ஆசை, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய ஒவ்வொரு மூப்பர்கள் வந்து இவங்களுக்கு மாலை அணிவிக்கணும்னு. முதல்ல நம்முடைய அண்ணாச்சி, ஞானராஜ் அண்ணாச்சி, தயவுசெய்து மேடைக்கு வாங்க. நீங்கள் உங்கள் ஆசீர்வாத கரங்களால் இந்த மகனுக்கு இந்த பொன்னாடை மாலை அணிவித்து ஹல்லேலூயா கனப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார்கள். தூர தேசத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். எவ்வளவோ வேலைகளை விட்டு வந்திருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த சகோதரம். அடுத்ததாக ரைட், இங்கே வாங்கய்யா. எங்கே ஓடி இவர் என்ன பின்னாடியே? ஏயா கல்யாணம் கட்டினா மனைவி தான் பின்னாடி இருக்கணும். ஆனால் நான் நினைக்கிறேன் நீங்கள் பின்னாடி நிற்பீங்க போல இருக்கு. மனைவிக்கெல்லாம் அவ்வளோ இடம் கொடுக்கக்கூடாது. நான் கொடுத்துட்டேன், நீங்களாவது கொடுக்காம இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த சகோதரம். அடுத்ததாக நம்முடைய அன்பு சகோதரர் ஸ்ரீல் அவர்கள் மேடைக்கு வந்து அருமையான நம்முடைய ஆண்ட்ரியா, அங்கிருந்து ஜெர்மனி தேசத்தில் நம்முடைய பாலாம்பி மாரநாத சபையில் அங்கே ஒர்ஷிப் நடத்தி கொண்டிருந்த அன்பு மகனுக்கு நீங்கள் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த சகோதரம் 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 சகோதரம். நம்முடைய அருமையான நம்முடைய ஃப்ரெண்ட், டியர் ஃப்ரெண்ட், மை டியர் பிரதர் எங்கே வாங்க சார், வாங்க யார் ராபர்ட், வாங்க வாங்க வாங்க. பிரைஸ் தி லார்ட். ரைட், போஸ்ட் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. வாங்கயா. வேர் இஸ் ஜெய்சன்? எங்கேயா ஜெய்சன்?
எப்போ அவர் சைஸுக்கு ஏற்ற மாலை கொடுங்க. பிரைஸ் ஹல்லேலூயா. சால்வே ஸ்பெஷல் தான். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரொம்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளவு ஆசையாக வந்திருக்காங்க, எவ்வளோ ஆசையாக வந்திருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஆசையாக வந்திருக்காங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் செய்தி நேரம். இன்றைக்கி இப்போ மணி 8 ஆகி போச்சு. நீங்கள் வந்து எப்பொழுதும் 8:30 மணினா காலைல நெருப்பை கொட்டிக்கிட்டு இருப்பீங்க, சுடு தண்ணி கொட்டிக்கிட்டு இருப்பீங்க, இன்னும் என்னென்னத்தையும் கொட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்காதீங்க. முதல் நாள் கூட்டம் கொஞ்சம் தாமதமாக நீங்களும் வந்தீங்க, நம்மளும் லேட்டாக ஆரம்பிக்க வேண்டியதாக நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆமாம், 8:45 மணி வரைக்கும் செய்தி தரப்படும். எவ்வளோ பேர் இது ஓகேன்னு சொல்கிறீங்க? அப்புறம் என்ன? ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, 8:30 மணிக்கு முடிச்சிடாது. ஏன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டீங்க? பிரைஸ் லார்ட். என்ன வாட்ச் இது அப்பா, குறைஞ்சது 5 லட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி வாட்சி, என்ன மாதிரி டை. ஹல்லேலூயா. இந்த ஷர்ட் இது மாதிரி எனக்கு போடணும்னு ஆசை, அண்ணி வாங்கி தர மாட்டேன்றாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Thank you, Pastor. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் மாரநாதா பூர்ண சுவிசேஷ சபை சார்பிலே உங்களை வாழ்த்துக்கிறேன். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கை உயர்த்தாம முகத்தில் காட்டணும், சரியா? முறாச்சு கொண்டு கை ஊற்றி கொண்டு இருக்கிறீங்க, முகத்தில் சந்தோஷத்தை காட்டணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாங்க ஐயா. I thank God for this opportunity to be here today. இந்த நாள் உங்கள் மத்தியில் இருப்பதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். When Pastor Vijay Selvaraj came to our country, எங்களுடைய நாட்டிற்கு பாஸ்டர் விஜய் செல்வராஜ் அவர்கள் வந்திருந்த பொழுது he was a blessing for us. எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அவர்கள் இருந்தார்கள். And he invited me to come and speak, and then I always say, when some opportunity comes, I always say yes until God says no. ஒரு முறை இவர்கள் வந்திருந்த பொழுது என்னிடத்துல இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்யும்படி கேட்டார்கள். சில நேரத்தில் சில வாய்ப்புகள் வரும் பொழுது கர்த்தர் நான் சரி சொன்னாலும் கர்த்தர் வேண்டாம் என்று சொல்வதுண்டு. இல்ல, கர்த்தர் நான் எப்பொழுதும் சரி சொல்லுவேன், கர்த்தர் இல்ல சொல்ல மாட்டோம். ஸோ என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் நான் எப்பவும் ஆமான்னு சொல்லிட்டு போவேன். ஆண்டவர் இல்லைன்னு சொன்னால் நிற்பேன். புரியுதா? ஆகவே whenever opportunities comes, I always say yes. ஒவ்வொரு முறை வாய்ப்பு வரும் பொழுதும் நான் சரி என்று சொல்வதுண்டு. So I thank God for this opportunity to be here. I'm not worthy to stand here. ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த இடத்தில் நிற்கிறதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. There are so many big pastors, Pastor Jason and so many big pastors you can put here and have meetings, and he invited only me to come. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். பாஸ்டர் ஜெய்சன் அவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பெரிய பல பிரபலமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவரெல்லாம் வைத்து நீங்கள் இந்த இடத்துல கூட்டங்களை நடத்தலாம். But I believe God has a purpose in my life. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். And I believe that God is encouraging me through Pastor Selvaraj to grow in the spirit. ஆகவே பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் மூலமாக கர்த்தர் என்னை உற்சாகப்படுத்தி ஆவியில இன்னும் வளர என்னை நடத்துகிறார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். In 2006 they came for the first time to Germany. ஜெர்மனிக்கு அவர்கள் 2006 முதல் முறையாக வந்திருந்தார்கள். And when they came, I was just studying and I was just leading worship. அந்த நாளிலே நான் அப்போது என்னுடைய படிப்பை படித்துக் கொண்டிருந்தேன், சபையிலே ஆராதனைகளை நடத்துகிறவனாய் இருந்தேன். And I was planning a different way for my life. என்னுடைய வாழ்க்கைக்காக வித்தியாசமான ஒரு காரியத்தை நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். And I thought after many years I can come into ministry. நான் யோசித்தேன் பல வருடங்கள் கழித்து ஊழியத்துக்கு வரலாம் என்று சொல்லி. And when Pastor Selvaraj was there on the last day, he was prophesying. பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் அங்கே இருந்த பொழுது கடைசி நாளிலே என்னை குறித்து அவர்கள் தீர்க்கதரிசனமாய் சொன்னார்கள். And he said within 3 months your life is going to change. அவர்கள் சொன்னார்கள் இன்னும் 3 மாத காலத்திற்குள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறப் போகிறது என்று சொன்னார். And 3 months, 3 மாதத்திற்குள்ளாக. and within this 3 months I didn't know what was going to happen. இந்த 3 மாதத்திற்குள்ளாக என்ன நடக்க போகுது என்று எனக்கு தெரியாது இருந்தது. But somehow some person came to my life and just
something changed in my life to the different way. அவர்கள் சொன்னது போலவே யாரோ ஒரு நபர் வந்தார், எப்படியோ ஆண்டவர் மாற்றி என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக 3 மாதத்துல மாற்றி போட்டு விட்டார். And I became a student at the Bible college. நான் அந்த ஜெர்மனில இருக்கிற ஒரு இங்கிலாந்துல இருக்கிற ஒரு பைபிள் காலேஜ்ல நான் ஒரு படிக்கிறவனாக போய் விட்டேன். I ஸ்டூடண்டாக never இருந்தேன். planned going to the Bible college at that time. அந்த நேரத்துல நான் பைபிள் காலேஜ் போறதுக்கு பத்தி ஒரு நாளும் யோசிக்கவே இல்லை. But as the man of God said, within 3 months I just got accepted without having an interview. I just got accepted. அருமையான தேவதாசன் அவர்கள் என்னை குறித்து சொன்னதின்படியே 3 மாதத்திற்குள்ளாக காரியங்கள் நடந்தது. எந்த ஒரு நேர்முக தேர்வும் இல்லாமல் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வேதாகம பள்ளியில நான் போய் படிக்க ஒப்புக்கொண்டேன். I thank God for this relationship in our life. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல உறவுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். I thank God for Pastor Bharat as well. அதே போல பாஸ்டர் பாரத் அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். God is going to bring him to Germany this year. இந்த ஆண்டிலே அருமையான பாஸ்டர் பாரத் அவர்களை கர்த்தர் ஜெர்மனிக்கு கொண்டு வர போகிறார். சொல்லியாச்சு, இப்ப வரணும். I always try to call him and invite, but he never answers the phone. நான் எப்பவுமே அவரை போன்ல எப்படியாவது பிடிக்கணும்னு பார்ப்பேன், ஆனா பிடிக்க முடியாது. இப்ப நேரா வந்து பிடிச்சாச்சு. நேராவே வந்து. Hallelujah. How many of you are hungry for the word of God? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையின் மேல பசியோடு இருக்கிறீங்க? Amen. God is going to do great things within these 3 days. ஆண்டவர் இந்த 3 நாட்களுக்குள்ளாகவே பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். I decided for myself to fast continuously morning to evening 24 hours within these 3 days. இந்த 3 நாட்களிலேயும் காலையும் மாலையும் 24 மணி நேரமும் தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்து உங்களுக்காக பயனுள்ள பாத்திரமாக விளங்க வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கிறேன். I believe God is going to do greater things as we pass the days. ஆண்டவர் இந்த 3 நாட்களுக்குள்ளாகவே பெரிய காரியங்களை செய்ய போறார் என்று விசுவாசிக்கிறேன். And I believe God is going to do mighty things in this on the last day. அந்த கடைசி நாளிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் என்று நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். Healings are going to happen. அநேக அற்புதங்கள் நடக்க போகிறது. Demonic spirits are going to leave. அநேகர் இடத்திலிருந்து அசுத்த ஆவிகள் விலகி ஓட போகிறது. And the name of Jesus is going to be glorified. இயேசுவின் நாமம் பெரிதாக மகிமைப்பட போகிறது. Hallelujah. ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. When you expect a miracle, நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கும் பொழுதுதான், don't just say, Pastor, you come with fasting and prayer. சொல்லாதீங்க பாஸ்டர் நீங்க ஃபாஸ்டிங்ல உபவாசத்தோட வாங்க பாஸ்டர், நாங்க எப்பவும் போல வருவோம்னு சொல்ல கூடாது. That's what people do in India, in Germany. அதுதான் ஜெர்மனில இப்படி தான் செய்வாங்க. They say, Pastor, you please fast and pray. பாஸ்டர் கிட்ட வந்து சொல்லுங்க, பாஸ்டர் எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. But they go home and eat and eat and eat. ஆனா அவங்க போய் மூக்கு முட்டை தின்னுட்டு வருவாங்க. Don't be like that. அத போல இருக்காதீங்க சார். If you want a miracle to happen in your life, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உங்களுக்கு வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால், come in fasting and prayer. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபத்தோடு இந்த கூட்டங்களுக்கு வாருங்கள். God will answer your prayers. ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். Hallelujah. Hallelujah. Today I want to speak to you about Shadrach, Meshach and Abednego. இன்றைக்கு நான் உங்களோடு கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற தேவனுடைய மனிதர்களை குறித்து பேச போகிறேன். I don't want to go deeply into a theological thing. நான் இந்த 3 பேரை குறித்து ஆழமாக இறையியல் காரியமாக பேச போவதில்லை. I just want to encourage you in your spirit. உங்களுடைய ஆவியில உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். And Shadrach, Meshach, Abednego, they were in a difficult situation. அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் மிகவும் பாதிப்பான அல்லது பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள். They had to make a decision. அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தே ஆக வேண்டும் என்கிற நிலையில் தள்ளப்பட்டார்கள். Disobey God and live, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போவதா, or obey God and die. அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிந்து சாவதா. Disobey God and live, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அல்லது தேவனுக்கு மறுப்பு சொல்லி உயிரோடு கூட வாழ்வது, or obey God and die. அல்லது தேவனுக்கு ஆமாம் என்று சொல்லி அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிந்து மரிப்பதா. Some historical background, 605 before Christ, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 605வது ஆண்டிலே Nebuchadnezzar, the king of Babylon, பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் attacked and conquered Judah. யூதாவை வந்து பாளையமாய் இறங்கி சிறைப்படுத்தி அங்கே அவர்களை கொள்ளையாக கொண்டு போனான். Following his victory, he asked all the best people of Judah to come with him. அந்த அவன் ஜெயம் எடுத்ததின் காரணமாக யூதா தேசத்தில் போய் சொன்னான், இங்க இருக்கிற நன்றாக இருக்கிற வாலிபர்கள் அவர்களை நம்மை தொடர்ந்து நம் பின்னாக கொண்டு வருவோம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார். Some of the brightest men he asked to come with him. அங்கே நல்ல தெளிவாக இருக்கிற புத்திசாலியா இருக்கிற வாலிபர்களை தன்னோடு கூட கூட்டி கொண்டு போக Shadrach, Meshach and Abednego were among this group. அந்த அவன் கூட்டி கொண்டு போன அந்த கூட்டமான வாலிபர்களுக்குள்ளே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்களும் அடங்குவார்கள். There were 3 years of training happening in Babylon. அங்கே 3 வருஷம்
3 வருடமாக அங்கே அவர்களுக்கு பயிற்சி நடந்தது. And they tried to brainwash their mentality. அந்த வாலிபர்களுடைய மூளையை சலவை செய்து எப்படியாகிலும் பாபிலோனிய சூழ்நிலைக்கு ஏற்றது போல அவளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி யோசித்தார்கள். They tried to put Babylon into their mind. அவங்களுடைய சிந்தையில பாபிலோனை திணிக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தார்கள். Babylonian doctrines were pushed into them. அவர்களுடைய மைண்ட், அவர்களுடைய சிந்தனையில பாபிலோனிய உபதேசங்கள், பாபிலோனிய நடைமுறைகள் திணிக்கப்பட்டன. They wanted them to act like Babylonians. அவர்கள் எல்லாரும் பாபிலோனியர்கள் போல நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, they wanted to speak like Babylonians. பாபிலோனியர்களை போல பேச வேண்டும் என்று சொல்லி பயிற்சி தரப்பட்டது. They wanted them to walk like Babylonians. பாபிலோனியரை போல நடக்க வேண்டும் என்று சொல்லி பயிற்சி தரப்பட்டது. And even the name got changed into a Babylonian name. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய 3 பேருடைய பெயர் கூட பாபிலோனிய பெயராக மாற்றப்பட்டது. Ananiah, Mishael and Azariah were the original name from them. அனனியா, மிஷாவேல், அசரியா இதுதான் அவருடைய உண்மையான யூதர்களுடைய பெயர். And those names were giving glory to the Lord of Israel. அந்த நாமங்கள் தேவனாகி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய பெயர்களாக இருந்தது. But even they changed the name into Shadrach, Meshach and Abednego, which were glorifying the gods of Babylon. ஆனால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற பெயர்கள் இது பாபிலோனிலே கொடுக்கப்பட்டது. இந்த பெயர்கள் பாபிலோனிய தெய்வங்களுக்கு மகிமை கொண்டு வருகிறவைகளாக காணப்பட்டன. So the Babylonians could change the name but they couldn't change the heart. ஆனால் காரியத்தை பாருங்கள், பாபிலோனிய ராஜா பாபிலோனியர்களுக்கு பாபிலோனுக்கு கொண்டு போனப்பட்ட இந்த வாலிபுடைய பெயர்களை பாபிலோனிய பெயர்களாய் மாற்றினானே தவிர அவருடைய இருதயத்தை அவனால் மாற்ற முடியவில்லை. Hallelujah. They could change the name but they couldn't change the heart. அவர்கள் பெயரை மாற்ற முடிந்தது, ஆனால் அவர்களுடைய இருதயத்தை அவர்களால் மாற்ற முடியவில்லை. The heart is only you can change. இருதயத்தை நீங்கள் மட்டும் தான் மாற்ற முடியும். But what we do is many times we always blame it to other people. நம்முடைய இருதயம் மாறாததுக்கு நாம் என்ன சொல்றோம்? மத்தவங்களையே நாம எப்பவும் சாக்கு சொல்லிட்டு இருக்கோம். Because of family I can't change my heart. சொல்லுவோம் நாம என் குடும்பத்தினால தாங்க நான் மாறாம இப்படி இருக்கிறேன். Because of friends I can't change my heart. என் நண்பர்களால தாங்க நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன். We always bring excuses why we are not changing our heart. நம்முடைய வாழ்க்கை ஏன் மாறல அப்படின்றதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள நாம சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம். You are the only one who has the key to your heart. ஆனால் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தான் உங்கள் இருதயத்தை மாற்றக்கூடிய திறவுகோலை உடைய நபர். No one can touch your heart except yourself if you allow it. உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் தொட முடியாது. நீங்கள் தான் அதை மாற்ற முடியும். But we say the devil came and he took my heart away. ஆனால் நாம சொல்றோம் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் வந்து நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய பார்க்கிறான். Don't we say that? அப்படி சொல்றோம் தானே? பாவம் பிசாசு இல்லையா? சும்மா எல்லாத்துக்கும் பிசாசு பிசாசுன்னு நாங்க சாட்டி கொண்டிருக்கிறோம். பாவம் நாங்க செய்யற அட்டாசத்துக்கு பிசாசு நாங்க சாட்டி கொண்டிருக்கிறோம். But the devil can't do anything in your life. ஆனால் பிசாசு உங்கள் வாழ்க்கையில ஒண்ணும் செய்ய முடியாது. He can't touch you. உங்களை அவன் தொடவே முடியாது. Because the blood of Jesus is all over you. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை முழுவதும் மூடி இருக்கிறது. But we allow the devil to come in our life. ஆனால் நாம தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். We open the door and say please பிசாசு come and sit down. நாம தான் கதவை திறந்து அவரை வந்து வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறோம், வாங்க வந்து உட்காருங்க நடுவீட்ல. And that's why he is doing something in our life. அதனால தான் அவன் வந்து வாழ்க்கையில இல்லாத அட்டகாசம்லாம் செய்றான். And then we say to the pastor please this பிசாசு is giving தொந்தரவு to me. அப்புறம் வந்து சொல்றது பாஸ்டர் இந்த பிசாசு பெரிய பாடுபடுத்தி தொந்தரவு படுத்துறான் பாஸ்டர். But the reason the பிசாசு came is because of us. ஏன் பிசாசு உள்ள வந்தா? நீங்க தான் அதுக்கு காரணம். But Shadrach, Meshach, Abednego, ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் everyone tried to do something in their life. They tried to change them, but they were loyal to the God Almighty. ஆனால் இங்கே இவர்களுடைய வாழ்க்கையிலேயும் எதிரியானவன் இவருடைய வாழ்க்கையை மாற்ற இவர்களுக்குள்ளே பல காரியங்களை திணிக்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் இவர்களை அவர்கள் தொடவே முடியாது. அவர்கள் தேவனுக்கு உண்மையாயிருந்தார்கள். Hallelujah. They were fearless. அவர்கள் பயம் இல்லாமல் இருந்தார்கள். They were fearless for God. அவர்கள் தேவனை குறித்து பயம் இல்லாமல் இருந்தார்கள். For God has not given us a spirit of fear. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, but of power. ஆண்டவர் வல்லமையும் and of love. அன்பும் and of a sound mind. தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். Hallelujah. He has not given us a spirit of fear. நமக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை.
But we are always scared. நாம எப்பவுமே பயப்படுறோம்னா When we walk in the dark, we always look back. எப்பவும் நாம இருட்டுல நடக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்கிறது As if something is going to happen. என்னது நடக்குமா அப்படினு யோசிக்கிறோம். But God has not given you a spirit of fear. ஆனால் தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. He has given you a spirit of power. அவர் உங்களுக்கு வல்லமையுள்ள ஆவியை A தந்திருக்கிறார். spirit of love. அன்பின் ஆவியை And a தந்திருக்கிறார். spirit of sound mind. அவர் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். Hallelujah. So we just need to exchange. ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பரிமாற்றம். We need to give him the fear. நாம பயத்தை கொடுத்துட்டு And he will give us the power. அவன் நமக்கு வல்லமையை கொடுக்கிறார். And he will give us the love. அவன் நமக்கு வல்லமையை அன்பை கொடுக்கிறார். And he will give us sound mind. அவன் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். அதை நாம வாங்கிக் கொள்ள வேண்டும். Hallelujah. Here we read in Daniel chapter 3 verse 1. இங்கே நாம் வாசிக்கிறோம் தானியேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே Nebuchadnezzar, he built a big image of gold. ஒரு பெரிய தங்க பொற்சிலையை நேபுகாத்நேச்சார் இங்கே கட்டி எழுப்புகிறான். 90 feet high. 90 அடி உயரம். And 9 feet wide. அது 9 அடி அகலம். And he said to them, அவர்கள் பார்த்து அவன் சொன்னான். can we read that in chapter 3 verse 4 and 6? தானியேல் 3வது அதிகாரம் 3வது மற்றும் 6வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். 4 to 6. 4 to 6 4லிருந்து 6. கட்டியாக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரனுமானவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். So he is making a command. இப்பொழுது இந்த ராஜா ஒரு பெரிய கட்டளையை பிறப்பிக்கிறான். Whoever does not bow down and worship the golden image, யாரெல்லாம் இந்த பொற்சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போகிறார்களோ will be thrown immediately to the fire. உடனடியாக தாமதம் இல்லாமல் அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். And when the sound of music comes, அங்கே அந்த இசையின் சத்தம் வரும் பொழுது everyone has to bow down. எல்லாரும் தாழ விழுந்து பணிந்தாகணும். And everyone was standing in that 90 feet high golden image. அந்த பொற்சிலை அதாவது 90 அடி பிரம்மாண்டமான அந்த சிலைக்கு முன்பாக எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். People from all the places came. எல்லா இடத்திலிருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள். They were standing in front of the image. அந்த பொற்சிலையின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். And as soon as the music instrument started, அந்த இசை கருவிகள் எல்லாம் வாசிக்க ஆரம்பித்த பொழுது and as soon some sound came, ஒரு சத்தம் அங்கே வந்த பொழுது some sound please, கொஞ்சம் சவுண்ட் கொடுக்குறீங்களா? மியூசிக் சவுண்ட். அவ்வளவுதானா? இப்படி அடிச்சா யார் வணங்குவாங்க? And as sound came like அடிங்க சத்தம். சத்தமா போடுங்க ஐயா. Crash, 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 crash. அப்படி சத்தம் வரும் பொழுது as soon as the sound came, everyone was bowing down. இந்த மாதிரி பெரிய சத்தம் வந்த பொழுது அங்கிருந்த எல்லாரும் அப்படியே தாழ விழுந்தார்கள். And except 3 people. ஆனால் 3 பேர் விழல. Shadrach, Meshach and Abednego. அவர்கள்தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. Hallelujah. Hallelujah. The king said, if you don't bow down, ராஜா சொன்னா நீங்க தாழ விழலன்னா I will throw you immediately to the fire. உங்களை உடனடியாக அக்கினியில போட்டுருவேன். But they weren't scared. They were fearless. ஆனால் அவர்கள் பயப்படவே இல்லை. They were fearless. அவர்கள் பயப்படவில்லை. They didn't care. அவர்கள் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. They said whatever happens we won't bow down to this golden image. என்ன நடந்தாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்கவே மாட்டோம். Shadrach, Meshach and Abednego were just people like you and me. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வித்தியாசமானவர்கள் அல்ல, உங்களையும் என்னையும் போன்ற நம்மை போன்ற சாதாரணமானவர்கள். They were young men with big hopes. ஆனால் அந்த அவர்கள் இளம் வாலிபர்கள், ஆனால் அவருடைய நம்பிக்கை மிக பெரியதாக இருந்தது. They had dreams and future. அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை குறித்த பெரிய கனவுகளை தரிசனங்களை உடையவர்களாக இருந்தார்கள். They wanted to live. அவர்கள் வாழ விரும்பினார்கள். They didn't want to die. அவர்கள் மரிக்க விரும்பவில்லை. But they were faced a difficult decision. ஆனால் இப்பொழுது இவர்கள் ஒரு வித்தியாசம் அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறார்கள். Bow down to this image. இந்த பொற்சிலையை வணங்கு, or to be burned alive. இல்லை என்றால் அக்கினியில போடப்படுவார். What would we have done in that situation? நீங்களும் நானும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம்?
Huh? Just imagine ourselves right now in that Babylon. There's a big image standing there. And Nebuchadnezzar is saying, if you don't bow down, we will throw you in the fire. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம எல்லாம் பாபிலோன்ல இருக்கிறோம்னு நினைச்சுக்குவோம். நமக்கு முன்பாக அந்த 90 அடி பெரிய சிலை இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு, வணங்கலனா கட்டாயம் தூக்கி நெருப்புல போட்டுருவேன் அப்படின்னு. நீங்களும் நானா இருந்தா என்ன செய்திருப்போம்? என்ன செஞ்சிருப்பீங்க? விழுந்திருப்பீங்களா? சாஷ்டாங்கமா விழுந்திருப்போம் இல்லையா? But Daniel, Shadrach, Meshach and Abednego, ஆனால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்கள் they didn't care. அவர்கள் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. They were worshiping they knew the God they were worshiping. அவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். But we try to just bring excuses. நாமளா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? சாக்கு போக்கு ஏதாவது சொல்ல பார்த்திருப்போம். We will say, I will bow down, நான் வணங்குறேன், but I will worship God in my heart. என் இருதயத்துல பாருங்க, இந்த பொருசிலை அல்ல, ஆண்டவரை தான் நான் வணங்குவாங்க. We will bow down to that golden image. பார்க்கிறதுக்கு அந்த கோல்டன் இமேஜ் வணங்குற மாதிரி தான் இருக்கும். But in my heart will be Rabba Shaka Rabba Stotram Raja Yesuvin Ratham Yesuvin Ratham Yesuvin Ratham. பாசில பேசிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லிட்டு இருப்போம். எங்கட வீட்ல ஒரு லேடி வந்து டாய்லெட்ல ஃப்ளஷ் பண்ண டாய்லெட் வாட்டர் அப்படியே வந்துட்டு இருக்கு. திடீர்னு இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசு ரத்தம்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் இயேசு ரத்தமா? That golden image was there. அந்த பொருசிலை அங்க இருக்கிறது. And we would bring excuses. நாம என்ன பண்ணிருப்போம்? ஏதாவது சாக்கு போக்கு கொண்டாந்து இருப்போம். I will bow down, நான் வணங்குகிறேன், and then I will go and ask God for forgiveness. ஆண்டவர்ட்ட ஓடி போய் உடனே ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்றலாம். I will go to that temple, நான் அந்த ஆலயத்துக்கு ஓடி போய் and I will ask God, please forgive me once. You know the situation, right? ஆண்டவரே உங்களுக்கு தெரியல எல்லா சூழ்நிலையும், நான் எவ்வளவு வேதனையில இருந்து வந்த உங்களுக்கு தெரியும்பா, ஆகவே தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்றலாம். I will go to that temple, நான் ஆலயத்துக்கு போவேன், and I will always worship God. The Holy Spirit is in me. எப்பவும் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறார். And we will say everyone else is doing that, God. எல்லாமே அதை செய்றாங்க. Everyone else is bowing down. எல்லாரும் அங்க விழுந்து கிடக்குறாங்க. Why can't we do it, God? ஏன் நாங்க செய்ய கூடாது ஆண்டவரே? You know my situation, Jesus. என்னுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. They will throw me in the fire. ஆண்டவரே என்ன நெருப்புல தூக்கி போட்டுருவாங்கப்பா. Our God will forgive. ஆண்டவர் எப்படி நம்மள மன்னிச்சிருவாரு. So we will just do it. ஆகவே நாம செய்திருப்போம். That's what we would have done. அததான் நாம செய்திருப்போம். But Exodus 23 says, ஆனால் யாத்ராகமம் 23வது அதிகாரம், you shall have no god before me. யாத்ராகமம் 23லே சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். Jesus is a jealous God. இயேசு கிறிஸ்து அல்லது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் அவர் வைராக்கியம் உள்ள தேவன். He is jealous. அவர் வைராக்கியம் உள்ளவர். எரிச்சல் உள்ள தெய்வம். Amen. Hallelujah. He is a jealous God. எரிச்சல் உள்ளவர். He doesn't want anyone else to be before him. அவருக்கு முன்பாக வேறு யாரும் அவருடைய ஸ்தானத்தில் நிறுத்தப்படுவதை அவர் விரும்புவதில்லை. He doesn't want any idols to be in front of him. அவருக்கு முன்பாக எந்த ஒரு விக்கிரகமும் அவருக்கு முன்பாக நிற்க அவர் He விரும்புவதில்லை. wants him to be your number one. அவர் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Because you are the number one for him. ஏனென்றால் நீங்கள் அவருக்கு முதன்மையானவர்களாக இருக்கிறீர்கள். Hallelujah. So we shouldn't just try to bring excuses. ஆகவே நாம் இது போல சூழ்நிலையின் மத்தியில சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. Because when we do it once, then we will do it twice, and then we will do it again and again. ஏன்னா நம்ம ஒரு முறை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த மாதிரி அப்புறம் அடுத்த முறை சாதாரணமா நாம எல்லாத்துக்கும் எடுத்துக்க ஆரம்பிப்போம். So obey God's command instead of man's expectations. மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதை விட தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் பிரதானமானது. Hallelujah. Look at your neighbor and say, obey God's commands. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. In that situation, when they were standing, 3 people were standing. அங்கே 3 பேர் இந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். One person, he's looking. ஒரு மனிதன் பார்க்கறான். He's looking, these 3 people are not bowing down. இவன் வணங்கிட்டே பார்க்கறான், பக்கத்துல இருக்கிற இந்த 3 பேரும் வணங்காம இருக்காங்களே. He's saying, wait, I will tell the king. இரு நான் போய் ராஜாட்ட சொல்றேன். And then he's running to the king. இப்போ ஓடி போய் ராஜாட்ட சொல்றாங்க. And he's saying, king Nebuchadnezzar, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, you know those 3 people from Judah. இந்த ஜூதாவில இருந்து வந்த இந்த 3 பேர் தெரியுமா உங்களுக்கு? You said everyone has to bow down. நீங்க சொன்னீங்கல்ல எல்லாரும் தாழ விழணும்னு சொல்லி. And if you don't do that, then you
you will throw us in the fire, you said. நீங்க தான் சொன்னீங்க அப்படி செய்யலனா அவங்கள எல்லாம் தூக்கி அக்கினியில போட்டுருவேன்னு சொல்லி. King Nebuchadnezzar said, yes, I said. நேபுகாத் சொல்றார் ஆமா நான் தான் சொன்னேனே. Some person like that in Germany came to me and said, Pastor, I don't know a good church. ஒரு முறை ஒருத்தர் வந்தாரு, பாஸ்டர் எங்களுக்கு ஜெர்மன்ல நல்ல சபை எங்க இருக்குன்னு தெரியல பாஸ்டர். I have been to many churches. நான் நிறைய சபைக்கு போய் பார்த்துட்டேன் பாஸ்டர். And I haven't found a good church. அங்க எந்த சபையும் நல்ல சபையா நான் கண்டுபிடிக்கல பாஸ்டர். And I said, tell me next time you go to another church. நீங்க அடுத்த முறை இன்னொரு சபைக்கு போகும்போது என்கிட்ட சொல்லுங்க. I will warn the pastor that good church will become bad church when you go there. நான் அந்த பாஸ்டருக்கு முன்னாடியே தகவல் கொடுத்துறேன், தயவு செய்து இந்த ஆளை உள்ள விடாதீங்க, இந்த ஆள் வந்து அவங்க நல்ல சபையும் செத்து போன சபையா மாறிடும் முதல்ல எச்சரிச்சிடலாம் அப்படின்னு. That's what happens. We always say bad church, bad pastor, bad ministry, but we have to look upon our own heart how bad we are. எப்பவுமே நாம் இதுதான் பண்றோம், நல்ல ஆள் இல்ல, இந்த சபை சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லைன்னு மத்தவங்களையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் காரியம் என்னவென்றால் நாம் நம்மை பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. We have to think about ourselves. நம்மை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். How is my heart? என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? How am I with God? நான் என் தேவனோடு கூட எப்படி இருக்கிறேன்? And we will be busy with that, not busy with talking about other people. நாம் தேவனோடு கூட நெருங்கி இருப்போம் என்றால் தேவனுக்கு நமக்கு இருக்கிற காரியத்திலே நாம் மிகவும் நேரம் இல்லாமல் இருப்போமே தவிர மற்றவர்களை பத்தி பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. The closer we get to God, God will lift us up higher and நாம் higher. எவ்வளவு கிட்ட ஆண்டவரே போறோமோ ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். Hallelujah. Shadrach, Meshach and Abednego, they were trying to be close to God. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்தார்கள் தேவனோடு கூட நெருங்கி நடக்க. And that Chaldean went to the king and said everything. அப்ப அந்த கல்தேயன் ராஜாவிடத்துல ஓடி போய் எல்லாத்தையும் சொல்லிட்டான். And the king is saying, bring them here. அப்ப அந்த ராஜா சொல்றாரு அந்த கல்தேயன்ட்ட கொண்டு வாங்க இங்க. And he is saying to them, அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். and then the king is saying, I'll give you a second chance. இப்போ ராஜா சொல்றாரு உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். Let us read in verse 15. 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். இப்பொழுது எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவான்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாது இருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்றான். Who's the God who can save you from my hands? என்னுடைய கையிலிருந்து உங்களை தப்புவிக்கிற தெய்வம் யார் அது? And he's saying, I'll give you a second chance. அவன் சொல்றான் உங்களுக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பு தருகிறேன். Because Nebuchadnezzar planned big things with those three people. ஏனென்றால் இந்த நேபுகாத்நேச்சர் இந்த மூன்று பேரை வைத்து பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் தீட்டி வச்சிருக்கிறாரு. But they said, no, we don't have to defend ourselves in front of you. ஆனால் அந்த மூன்று பேரும் சொன்னார்கள் உனக்கு முன்பாக இந்த காரியத்தை குறித்து நாங்கள் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல விரும்பலை. And if we are thrown into the blazing furnace, நாங்கள் அந்த எரிகிற அக்கினியின் சூளையின் நடுவில் போடப்பட்டாலும் the God we serve is able to save us from that. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். He will save us from your hand. அவர் உன் கையிலிருந்து எங்களை தப்புவிப்பார். Hallelujah. The God we serve, நாம் ஆராதிக்கிற தெய்வம், is able to save us from the king. அந்த ராஜாவின் கையிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. 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 என்னப்பா நீங்க சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்களே. அது என்ன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானே. நாங்க இங்க ஏசி கண்டிஷன்ல நாங்க இருக்கிறோம். அவங்க அக்னில போட்டால உங்களுக்கு என்ன நாங்க இருக்கிறோம் இங்க இல்லையா? The God we serve, நாம் ஆராதிக்கிற நம் தேவன், is able to rescue us நம்மை விடுவிக்க from the வல்லவராய் hand இருக்கிறார். of the king. ராஜாவின் கையிலிருந்து ரட்சிக்க. Hallelujah. Hallelujah. Whatever problems you have, F sharp minor, உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், whatever king, whatever the devil is trying to bind you, என்னென்ன காரியங்கள் எதுவா இருந்தாலும், எதை வைத்தினாலும் பிசாசு உங்களை கட்ட பார்த்தாலும், God is only able to rescue you. ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. We just need to worship him. அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். We just need to lift his name up. அவருடைய நாமத்தை எல்லா சூழ்நிலையிலும் நாம் உயர்த்த வேண்டும். And we don't need to fight for ourselves, he will fight for us. நமக்காக யுத்தம் பண்ண தேவையில்லைங்க, நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். கரங்களை தட்டி சொல்லுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல்
ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே Hallelujah He is able to rescue you and அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் whatever is the situation is around you happening right now உங்களை சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலை நீங்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை He is able அவர் தப்புவிக்க வல்லவர் Hallelujah Look at your neighbor and say he is able பக்கத்துல உங்களை பார்த்து உற்சாகமா சொல்லுங்க அவர் வல்லவர் He is able அவர் வல்லவர் He is able அவர் வல்லவர் Shadrach Meshach and Abednego said the God we serve சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் The God we serve நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் The God we serve நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் Not just the God we believe நாங்கள் நம்புகிற தெய்வம் அல்ல Not the God of my parents எங்களுடைய அப்பா அம்மாவுடைய கடவுள் அல்ல Not the God we just come Sundays and worship and go ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆராதிச்சு போகிற கடவுள் அல்ல The God we serve நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் is able to rescue us அவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் Hallelujah Hallelujah Praise the Lord. And if you have an intimate relationship with God தேவனோடு கூட அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு உங்களுக்கு இருக்குமானால் then whatever problems come in your life எந்த பிரச்சனை எந்த போராட்டம் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் then you won't have any fear in your life because you know that God is able உங்களுக்கு பயமே வராது ஏனென்றால் நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் நான் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் Hallelujah But why are we scared ஏன் நீங்க பயப்படுறீங்க We come Sundays to church we worship we go and we do all the bad things we can do ஏன் பயப்படுறோம் சண்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை நல்லா பாடி ஆராதிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு நமக்கு இஷ்டமானதெல்லாம் நாம செய்றோம் And then when problems come we get scared அப்புறம் பிரச்சனை வந்த உடனே பயந்துறோம் Why நடுங்குறோம் because we don't know that God is with us ஏனென்றால் நமக்கு தெரியவில்லை நம்மால் உணர முடியவில்லை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிய முடியவில்லை But when you are close with God when you are the best friend of God whatever problems comes in your life you know that God will rescue you ஆனால் நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி இருந்து தேவனை உங்களுக்கு நெருக்கமான நண்பனாய் நீங்கள் கொண்டு தேவனோடு கூட நடப்பீர்கள் என்றால் எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்கள் இருதயத்தில் பயம் அறவே வரவே வராது Hallelujah But when we just come to church and be Sunday Christian nothing is going to change வெறும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாய் நீங்கள் வீட்டுக்கு போனீர்கள் என்றால் ஒரு காரியமும் மாறாது We come to the same church அதே சபைக்கு தான் நம்ம வரோம் We sit on the same seat இதே சீட்ல தான் நம்ம உட்கார்ந்துறோம் and we go the same way as we came எப்படி வந்தோமோ அதே வழியில போறது Is that good அது நல்லதா If someone comes and sit in our chair you're like hey why is he sitting in my chair பக்கத்துல யாராவது வந்து அந்த சேர்ல நம்ம உட்கார்ற சேர்ல உட்கார்ந்துட்டாங்கன்னா ஏய் என் சேர்ல ஏன் உட்கார்ந்தேன்னு பட்டா போட்டு வச்ச மாதிரி சண்டை போடுறது We always come and sit at the same chair வந்து அந்த சேர்ல தான் உட்காரணும் நாம Instead of fighting for the chair fight for the lost soul outside there நீங்க இங்க உட்கார்ந்து சேருக்கு சண்டை போறதை விட்டுட்டு வெளியில அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்துல போராட சண்டை போட பழகணும் Hallelujah Don't be Sunday Christians ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்காதீர்கள் Be Christians with a passion கிறிஸ்தவர்களாக வாஞ்சை உள்ளவர்களாக இருங்கள் A Christian who wants to change this nation இந்த தேசத்தை மாற்ற வேண்டும் என்கிற தரிசனம் உள்ளவர்களாக இருங்கள் India has to be washed by the blood of Jesus இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் And that's why he has to use Sukajiva Ministries ஆகவே தான் கர்த்தர் சுகஜீவ ஊழியங்களை வைத்தார் நடத்துகிறார் Hallelujah Sukajiva Ministries enda yaru Reverend Selvaraja நீங்களா pastor இல்ல நாங்க தான் சபை ஆமென் ஆமென் We are the church நாம தான் சபை We are the history maker நாம தான் சரித்திரம் படைக்கிறவர்கள் Sukajiva Ministries is going to make a history in this nation இந்த தேசத்துல சுகஜீவ ஊழியங்கள் வரலாறு படைக்க போகிறது Hallelujah And not only through the man of God இந்த தேவ மனுஷன் மூலமாக மட்டுமல்ல also through each and every one of you இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் தனிப்பட்ட நபரின் மூலமாகவும் You are special to the eyes of God நீங்கள் தேவனுடைய பார்வையில வெளியேறப்பட்டவர்கள் He has called you before you were even created in your mother's womb உங்களுடைய தாயின் கருவில நீங்கள் உருவாத்துக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் Hallelujah I also was once just sitting there நான் உங்களை போல தான் ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தேன் And people came to our church and they were prophesying over me that you're going to shake the nation
இப்ப अनेक தேவனுடைய மனிதர்கள் வந்தார்கள் என்னை பார்த்து தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் நீ உலகத்தை கலக்க போகிறாய். And I said, oh, how can God use me? I'm just a small boy. I can't even speak any language. How is God going to use me? நான் உட்கார்ந்தப்ப யோசிச்சதுண்டு நான் ஒரு சின்ன பையன் ஆண்டவர் என்னை எப்படி பயன்படுத்த போறார் எனக்கு நிறைய மொழி எல்லாம் பேச தெரியாது எப்படி இது நடக்க போகுது என்று யோசித்தேன். But the little thing I had, I gave it to God. ஆனால் என்னிடத்தில் இருந்த அந்த கொஞ்சத்தை ஆண்டவரிடத்தில் கொடுத்தேன். And I said, God, use me for your glory. ஆண்டவரிடம் சொன்னேன் ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக என்னை பயன்படுத்தும் Use me for your glory. உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்தும் Not my name, Jesus. என்னுடைய பெயர் அல்ல ஆண்டவரே. Your name only shall be glorified through உம்முடைய me. நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என் மூலமாக. And from that day on, அந்த நாளில் முதல் God is taking me from countries to countries. ஆண்டவர் நாட்டிலிருந்து நாட்டுக்கு கொண்டு போனார். God is opening doors. ஆண்டவர் கதவுகளை திறக்கிறார். To lift up the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உயர்த்த. In the same way, இதே வழியில God can use each and every one of you. உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். To shake India for God. இந்தியாவை இயேசுவுக்காக அசைப்பதற்காக. India has to be washed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இந்தியா கழுவப்பட India வேண்டும். has to be washed by the blood of Jesus. இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். India has to be washed by the blood of Jesus. இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டாக வேண்டும். Hallelujah. 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 Shadrach, Meshach and Abednego. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. They said God will rescue us. அவர்கள் சொன்னார்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். And even if he doesn't, அவர் விடுவிக்காமல் போனாலும் we will not bow down for this golden image. இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். Hallelujah. என்ன விசுவாசம் இல்லையா? நாங்க என்னன்னா ஆண்டவர் பாப்போம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்ற இயேசு அற்புதம் செய்வார்னு பாப்போம் இல்லாட்டிக்கு நாங்க வேற ஒரு ஆண்டவரை தேடுவோம்னு அதுதான் நாங்க செய்றோம். We try this here, if we don't get it there we will go somewhere else and get it. இந்த வருஷம் இங்க ட்ரை பண்ணி பாப்போம் இங்க கிடைக்கலன்னா வேற எங்காவது போவோம். If we don't get Jesus we go and find some other gods. There are so many gods here. கடவுளுக்கு பஞ்சல நம்ம ஊர்ல இயேசு இடத்துல கொஞ்சம் போவோம் அவர் கொடுக்கலன்னா வேற கடவுள்கிட்ட போவோம். Right? Say ஓமலி சொல்றாங்க அப்படியாங்க? But Shadrach, Meshach and Abednego said even if God doesn't answer our prayers, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள் எங்கள் தேவன் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காவிட்டாலும் we won't bow down in front of this golden image. இந்த பொற்சிலைக்கு முன்பாக நாங்க வணங்கவே மாட்டோம். Hallelujah. And then the king got angry. அப்ப அந்த ராஜாவுக்கு கடுங்கோபமாகி விட்டது. He said throw them in now. இப்பவே இவங்களை தூக்கி எறியுங்க. In the fire make it 7 times hotter. இப்ப அந்த சூடு இந்த அளவுல இருந்தா போதாது 7 மடங்கு அதிகரிங்க. Let them burn. அவர்கள் அப்படியே பொசுங்கட்டும். He was so angry. அவன் ரொம்ப கோபமாயிட்டான். And then the strongest man from Babylon, பாபிலோன்ல இருக்கிற ரொம்ப பலசாலிகள், they took them in by the hand. அவருடைய கைகளினால் அவளை பிடித்துக் கொண்டார்கள். And they were throwing them into the fire. அந்த அக்கினியிலே அவர்கள் தூக்கி எறிந்தார்கள். While they were throwing fire, the strong men died. இப்ப இவங்க தூக்கி போடும் பொழுதே இந்த கட்டுமஸ்தான ஆளுங்க பொசுங்கி போயிட்டாங்க. Died. மரித்து போனார்கள். 3 men were Shadrach, Meshach, Abednego were inside the fire. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் அக்கினி நடுவுல இருக்கிறார்கள். Suddenly Nebuchadnezzar the king stood up. இப்போ திடீரென்று நேபுகாத்நேச்சார் சிங்காசனத்தில் எழும்புகிறான். Said, hey, I just put 3 people in there. 3 பேர் தானயா உள்ள போட்டோம். I only put Shadrach, Meshach and Abednego in that fire. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரை எண்ணிலவா போட்டோம். But I see a 4th man walking among them. ஆனா உள்ள 4 பேர் இருக்கறாங்களே. And he looks like a god. அந்த 4வது ஆள் தேவபுத்திரன் போல இருக்கிறாரே. He looks like God. அவர் தெய்வத்தை போல இருக்கிறாரே. He looks like God. அவன் தெய்வத்தை போல இருக்கிறார். Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமாக. Shadrach, Meshach and Abednego. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. They were still believing in God in the last second of their life. அவருடைய வாழ்க்கையின் கடைசி நொடியில கூட கர்த்தர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். And they knew that the God they worship, அவர்கள் ஆராதித்த அவர்களுடைய தெய்வம் அவர்களை அறிந்திருந்தார்கள். they knew that he won't let them go just like that. அவர்களை அப்படியே போக விட்டு விட மாட்டார். அவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். That he will rescue them. அவர்கள் அவரை விடுவிப்பார் என்று அறிந்தார்கள். And whatever situation you are in right now, உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை. however hot your fire is burning around you right now, முன்பாக எரிகிற அக்கினி எத்தனை கோரமான அக்கினியா இருந்தாலும் பரவாயில்லை. I tell you that Jesus is there with you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து அந்த அக்கினி நடுவில் உங்களோடு கூட தான் He is இருக்கிறார். walking among you. உங்களோடு கூட
அவர் நடந்து கொண்டிருக்கிறார். He's going to deliver you from the hands of the king. அந்த ராஜாவின் கையில கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். He's going to rescue your life. அவர் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற போகிறார். Shadrach, Meshach and Abednego, nothing happened to them. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. The clothes, they were still the same. அவர்கள் போட்டிருந்த Dress அப்படியே தாங்க இருக்கு. Hair didn't burn. அவளுடைய முடி கூட பொசுங்கலங்க. Nothing happened. ஒன்றும் நடக்கவில்லை. Nothing happened. ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. Because Jesus was with them. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்தார். Jesus was with them. அவர்களோடு கூட இயேசு இருந்தார். Jesus is with this church. இயேசு கிறிஸ்து இந்த சபையோடு கூட இருக்கிறார். Jesus is with you. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். Whatever problems the devil brings against you, உங்களுக்கு விரோதமாய் பிசாசு என்ன பிரச்சனை கொண்டு வந்திருந்தாலும் nothing is going to happen to you. உங்களுக்கு ஒன்றும் நடக்க No போவதில்லை. weapon formed against you shall prosper. உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே வாய்க்காதே For he வாய்க்காதே is போகும். with you. அவர் உங்களோடு கூட And if இருக்கிறார். God is with you, nothing can shake you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் எதுவும் உங்களை அசைப்பது இல்லை. Hallelujah. ஹalleluya. Look at your neighbor and say, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து if சொல்லுங்க, God is with you, உற்சாகமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்னா nothing is going to shake you. எதுவும் உங்களை அசைக்க முடியாது. அசைச்சு சொல்லுங்க. ஒரு அசைச்சு தான் சொல்லுங்களோ. If God is with you, கர்த்தர் உங்களோடு இருப்பார்னா nothing is going to shake you. எதுவும் உங்களை அசைப்பதில்லை. If God is with you, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்னா nothing is going to shake you. எதுவும் உங்களை அசைப்பது இல்லை. Hallelujah. Hallelujah. ஹalleluya. Hallelujah. போதாது. அப்படிதான். என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க என்ன செய்ய போறோம்? ஆண்டவரே, பாஸ்டர் எங்களுக்கு ப்ரே பண்றங்க. என்னுடைய ஃபேமிலில இப்படி பிரச்சனை இருக்கு. என்னுடைய இடுப்புல ஒரு நோய் இருக்கு பாஸ்டர். அந்த பிரச்சனை 10 வருஷமா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் இந்த இடுப்பு நோக்கு பாஸ்டர் ப்ரே பண்ணி கடைசியில பாஸ்டருக்கு இடுப்பு நோய் வந்துட்டு. Whatever problems come, என்ன பிரச்சனை வந்தாலும் we're not going to be sad. நாங்க சோகமாக போறது இல்ல. நாங்க துக்கமாக போறது இல்ல. ஆமென். சர்ச்சுக்கு வந்தா துக்கமோ இங்க தெரியல, இங்க இருக்கான்னு தெரியல. ஆனா ஜெர்மன்ல ஒரு இது இருக்கு. துக்கமான ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா துக்கத்தோடு இருக்கிற ஆட்களோட சேருவாங்க. சந்தோஷமான ஆட்கள் சந்தோஷமான ஆட்களோட சேருவாங்க. வியாதி உள்ள ஆட்கள் வியாதி உள்ள ஆட்களோட சேருவாங்க. மற்றவை பற்றி பேசுகிற ஆட்கள் என்ன செய்வாங்க? அவங்களோட போய் சேருவாங்க. ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் இல்லையா? அப்படி இங்க இருக்கா? இல்லையா? இங்க இது ஹோலி சர்ச் இல்லையா? ஆமா, எல்லாம் ஹோலி பீப்புள். பார்க்க தெரியுது. Whatever problems comes in your life, உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சிரிச்ச முகத்தோட நாங்க வர போறோம். ஹalleluya. ஆமென். ஏனென்று தெரியுமா? ஒரு விசுவாசத்தோட நாங்க இருக்க போறோம். ஆமென். ஆண்டவர் என்னுடைய வாக்கியை மாற்றுவார், என்னுடைய பிரச்சனையை எடுத்து போடுவார்னு இப்பொழுதே நாங்க தேவனை ஆராதிக்க தொடங்கணும் இல்லையா? ஆண்டவர் எல்லாம் மாத்தினா பிறகு ஆராதிக்கிறார், அது எல்லாரும் செய்ய முடியும். ஆனா நாங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். நாங்க என்ன செய்யணும்டா? ஆண்டவர் செய்யறதுக்கு முன்பதாகவே கரங்களை தாட்டி உற்சாகமாக எங்கள் தேவனை ஆராதிக்கணும். ஹalleluya. 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 எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடராமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இப்பவே நீங்க கொண்டாட போறீங்க? ஆண்டவர் பாருங்க, உங்களுடைய சில வாக்கில் சில பேருடைய வாக்கில் ஆண்டவர் என்ன அற்புதங்களை செய்யணும். ஆமென். என்னும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இப்பொழுது நாங்க என்ன செய்ய போறோம்டா? ஆண்டவர் ஏற்கனவே அந்த பிரச்சனைக்கு பதில் கொடுத்துட்டார். ஆமென். சிலுவையில மறிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்துட்டார்? எல்லாம் முடிஞ்சது என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஆமென். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில அது நடந்து ஆப்போகுது. ஆமென். ஆண்டவர் வெற்றியை தரப்போகிறார். ஹalleluya. அந்த வெற்றிக்காக நாங்க இப்பொழுது என்ன செய்ய போறோம்? கொண்டாட போகிறோம். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் கொண்டாட ரெடியா இருக்கீங்க? ஆமென். How many of you are ready? எவ்வளவு பேர் தயாரா இருக்கீங்க? கை வைத்துட்டீங்க. ஒழுமுங்க ஒழுமுங்க, எல்லாரும் ஒழுமுங்க.
Shakatara mama say, give me a E minor. ஆண்டவரை நாங்க ரெடியாக உற்சாகமாக தேவன் நமக்கு கொடுத்த வெற்றிக்காக நாங்க ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. பிசாசு என்ன பிரச்சனை கூட வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் நாங்க என்ன பிசாசை நாங்க கேட்க போறோமா? அவனுடைய பேச்சை நாங்க கேட்க போறோமா? இல்ல. இயேசுடைய பேச்சு எங்களுடைய காதுல இருக்கட்டும். ஆமென். Whatever he says, that has to be in our ear. Hallelujah. ஆனா நாங்க என்னடா பிசாசுங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வரா, நோய் கொண்டு வரான்னு நாங்க அழுதுட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இயேசு என்ன பிசாசோட கொஞ்சம் குறைஞ்சாலா? இல்ல. அவருடைய காலுக்கு கீழே இருக்கு பிசாசு. ஆமென். ஆனா நாங்க தான் தூக்கி தலைக்கு மேல வைக்கிறோம். எங்க இருக்கான் பிசாசு? காலை தூக்குங்க, எண்ணி மிதிங்க. ஆமென். பிசாசுடைய தலை எங்க இருக்கு? காலின் கீழே. ஆமென். பிசாசு ஒரு கச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். ஆனா சுகஜீவ சபை என்ன செய்ய போதுன்னா பிசாசை எப்படி விழுங்கலாம் என்று நாங்க வகை தேடி திரிய போறோம். ஆமென். இயேசுடைய வல்லமையோடு நாங்க புறப்பட போகிறோம். அல்லேலூயா. பிசாசுக்கு சாத்தானுக்கு நாங்க சவால் விடுகிற ஒரு சந்ததியாக நாங்க மாறப்படுவோம். அல்லேலூயா. சதரபபா. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. ஏய், சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி சத்தானே நீ ஏமாலே. சவாலே சமாளி சத்தானே நீ ஏமாலே. சவாலே நாங்க இயேசுவை போல் சவால் விடுவோம். சவாலே நாங்க இயேசுவை போல் சவால் விடுவோம். சத்தானுக்கு பாருங்க. 1 செகண்ட். என்ன மைக் சத்தமா கொஞ்சம் கூட்டுறீங்களா ப்ளீஸ்? சாத்தானுக்கு நாங்க சொல்லும் பொழுது நாங்க ஒரு ரிஜெக்ட் சைன் ஒன்று போட போகிறோம். ஆமென். ஒரு ஸ்டாம்ப் ஒன்று அடிக்க வரும். ரிஜெக்ட். எனி பிசாஸ் என்ன வந்தாலும் நாங்க ரிஜெக்ட் பண்றோம். ஆமென். ஆமென். ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம்? நான் சாத்தானுக்கு சொல்லும் போது நாங்க நோ ரிஜெக்ட் பண்றோம். ஆமா. சரியா? சாத்தானுக்கு ஒருக்கா சொன்னா give me a F sharp minor please. ரெடியா? உற்சாகமா செய்வீங்களா? ஆமென். ஆமென். சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. ஏய், சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி சத்தானே நீ ஏமாலே. சவாலே சமாளி சத்தானே நீ ஏமாலே. சவாலே நாங்க இயேசுவை போல் சவால் விடுவோம். சவாலே நாங்க இயேசுவை போல் சவால் விடுவோம். சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. ஏய், சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரியும் சூழ்நிலை எனக்கு பயம் இல்லை. சத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரியும் சூழ்நிலை எனக்கு பயம் இல்லை. சவாலே நாங்க தானியேல் போல் சவால் விடுவோம். சவாலே நாங்க தானியேல் போல் சவால் விடுவோம். சத்தானுக்கு வேதனைக்கு, துன்பத்துக்கு, வியாதிக்கு, கண்ணீருக்கு, துக்கத்துக்கு, எல்லாத்துக்கு
சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க சவாலே சவாலே சத்தானே நீ ஏமாலே சவாலே சவாலே சத்தானே நீ ஏமாலே சவால் 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 சவாலே நாங்க இயேசுவை போல் சவால் விடுவோம் சவாலே சவால் 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 சவாலே நாங்க இயேசுவை போல் சவால் விடுவோம் சவாலே கரங்களை தட்டி நாம் இயேசுவை ஆராதிப்போம். Thank you Jesus. சகலபோ ஹalleluya. அவர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு. ஆமென். என்னை தோல்வியை நாங்க சந்திக்க போறோம் இல்ல. ஆமென். வெற்றியை சந்திக்க போறோம். ஆமென். நாங்க தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க போறோம். நாங்க இயேசுவோடு கூட இருந்தா எங்களை ஒன்றுமே அசைக்க முடியாது. ஆமென். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் இல்லாமல் வாழ முடியாது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உற்சாகமாக சொல்ல முடியுமா? உம்மை விட்டு வாழ முடியாதையா இயேசையா இயேசையா. 1 2 3 4 எல்லாம் உற்சாகம் கரங்களை தட்டுவோமாக. உம்மை விட்டு வாழ முடியாதையா இயேசையா இயேசையா. உம்மை விட்டு வாழ முடியாதையா இயேசையா இயேசையா. மண்ணை பிரிந்து வாழ முடியாதையா உம்மை விட்டு வாழ முடியாதையா. மண்ணை பிரிந்து வாழ முடியாதையா உம்மை விட்டு வாழ முடியாதையா. என் அன்பே உயிரே நீரே என் தேவனே. என் அன்பே உயிரே நீரே என் தேவனே. உலகமா உற்சாகங்களை தட்டி சொல்வமாக. தாயை போல என்னை தேற்றினீரே. ஒரு தந்தை போல என்னை தூக்கிக் கொண்டே. ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டே. என் அன்பே என் அன்பே உயிரே நீரே என் தேவனே. என் அன்பே உயிரே நீரே என் தேவனே. ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ.
என் தேவனே என் அன்பே உயிரே நீரே என் தேவனே பாருங்க, நாங்க கம்பீர சத்தம் போடும் பொழுது எங்களுடைய சுற்றி இருக்கிற மதிகள் ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு ஆண்டவர் என்ன மதிகள் எல்லாம் கட்டியிருந்தாலும் ஆண்டவர் இந்த நாள்ல எல்லா மதிகளும் உடைக்க போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஓன்னு சொல்லும் பொழுது எல்லா கட்டுகள் எல்லாம் ஆண்டவர் உடைத்து கொண்டிருக்கிறார். யோசுவா வந்து சுற்றி நடந்து கம்பீர சத்தம் போடும் பொழுது எரிகோ மதில் உடைந்து போனது. ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா எரிகோ மதிலும் ஆண்டவர் இப்பொழுது ஓ உடைத்து கொண்டிருக்கிறார். ஓ ஓ விசுவாசம் சொல்லுங்க. ஓ எல்லாம் முடிந்து கொண்டிருக்கு. ஓ பார்த்து சொல்லியிருக்கலாம், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ வந்து இருந்துட்டு போனா போதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு விசேஷித்தவனாக பார்க்கிறார். ஆமென். இந்த உலகத்தை கலக்கிறவனாக பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு உங்களுக்கு என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் தேவனுக்கு விசேஷித்தவன். உங்களுக்கு தெரியுமா? ஆமென். பிசாசு உங்களுக்கு சொல்ல, நீ பாவி, உனக்கு ஒன்றும் தெரியாத, நீ பாவம் செஞ்சுட்டே இருக்கிற. ஆண்டவர் அவருடைய ரத்தத்தால் எல்லாம் கழுவி உங்களுடைய விசேஷித்தவனாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓ ஓ அவருடைய அபிஷேகத்தால் நம் மத்தியில் இறங்க விரும்புகிறது. We worship you, Jesus. Yes. இயேசுவின் மகிமை, இயேசுவின் வல்லமை, உம் ஜனங்கள் அமர்வதாக ராஜா. இயேசுவே, உம்முடைய வல்லமை பிரசன்னமானவரே, உச்சம் தாழ்ந்து உள்ளம் கால்வரை உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்க அத்தனை பேர் மேல வல்லமையாக இறங்குவதாக. I release the power of the Holy Spirit in this place. இயேசுவின் அபிஷேக தைலம் உச்சம் தாழ்ந்து உள்ளம் கால்வரை உம் ஜனங்களை நிரப்புவதாக. Touch your people. Fire of God shall come upon your people. அக்கினி வருவதாக. அக்கினி
ஷக்கல பரபரோ தியந்தலவ சக்கதலவோ என் அன்பே உயிரே நீரே என் தேவனே என் அன்பே உயிரே நீரே என் தேவனே எல்லாரும் உற்சாகமாக தேவனை கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு கடைசி முறை நாங்கள் தேவனை ஆராதிக்க போறோம். ஆமென். அவர் கொடுக்கிற வெற்றிக்காக அவர் எங்கள் அன்பாக இருக்கிறார், அவர் எங்கள் ஜீவனாக இருக்கிறார், அவர் எங்கள் உயிராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சக்கதரோ என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே சொல்லுங்க. என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் இயேசுவே என் உயிரே என் இயேசுவே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் இயேசுவே என் உயிரே என் இயேசுவே என் அன்பே என் இயேசுவே என் உயிரே என் இயேசுவே என் அன்பே என் இயேசுவே இயேசப்பா ரக்கரபா சபரபோரே ரக்கலபா சதலகரே இயேசுவின் மகிமை ஒவ்வொரு பேர் மேல வல்லமையாக இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய அபிஷேக தைலம் உச்சம் தலைந்து உள்ள கால்வரை இயேசுவின் மகிமை ஒவ்வொரு பேர் மேல வல்லமையாக